வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பிலிப் சேனல் தான் பார்க்க போறோம். லெஜெண்ட் படத்தோட ரோஸ்ட் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. தமிழகத்தின் பிரம்மாண்டமான படைப்பு, இந்த ஆண்டின் தலை சிறந்த படைப்பு தி லெஜெண்ட். இந்த படத்தை பார்க்கறதுனா 10 முக்கிய காரணம் கொண்டு வந்து சொன்னா நீ போய் பார்த்து நொட்டிடுவேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியதே என்னுடைய காரணம். இந்த சமூகத்துக்கான பங்களிப்பு நான் எல்லாம் பண்ணணும். சாதியத்தை நீக்க முடியுமா தெரியல, மதத்தை ஒழிக்க முடியுமா தெரியல. ஆனா லெஜெண்ட் படம் ஏன் பார்க்கணும் 10 காரணம் என்னால சொல்ல முடியும். என் ஆர்வீர் நண்பா குருவாய், நீ இல்லாத நேரம் இந்த மாதிரி ஒரு வீடியோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா மக்களை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு கலைஞர் தன்னுடைய சந்தோஷத்தை விட, தன்னுடைய கம்ஃபர்ட் லெவலை விட கண்டென்ட் எவ்வளவு மீட் பண்ணக்கூடியது, எவ்வளவு சீக்கிரம் மீட் பண்ண வேண்டியது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்குதான் ப்ரையாரிட்டி கொடுப்பான். அதனால இது நான் தனியா பண்றப்பா. நேரம் குருவாய் மணிவண்ண மாதிரி பின்னாடி எங்கேயாவது உட்காந்து நம்ம பார்க்கலாம். அது முன்னாடி ஒரு கரகத்தை கட்டிக்கிட்டு நான் ஆடிக்கிட்டு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீ வந்து ரொம்ப கான்பிடென்டா ஃபீல் பண்ணுவ. ஏன்னா இந்த கர்மத்தை எடுத்து வச்சுட்டு படம் சொல்றாங்க கான்பிடென்டா. அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் சார் கான்பிடென்ட் இருக்க கூடாது? அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பைரிங்கான படம் தான் இந்த படம். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் போயிடுச்சு. என்ன நானே வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து எனக்கு முன்னாடி ரொம்ப பெரிய இன்செக்யூரிட்டியா இருக்கும். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் எல்லாருக்கிட்டையும் இப்படியே தான் பேசிக்கிட்டு அப்புறம் தெரியுதா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ ஃபீல் பாடி பாசிட்டிவ், நார்மலைஸ் நியூட்ரிட்டி, பாலியாமரஸ், இந்த மாதிரி பல வகையில நான் ஃபீல் பண்ற ஒரு ஹார்மோனல் ரஷ் ஏற்படுது இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு படம். செகண்ட் ரீசன், இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கும். நீ ஒரு ஆவரேஜ் லுக்கிங் கையா இருந்தாலும் சரி, இல்ல ஃப்ளர்ட்டே பண்ண தெரியாத அப்படின்னு தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய கிரிஞ்சினா இருந்தாலும் சரி, ஆர் டு சிம்பிளி புட் ஹிப் ஹாப் ஆதின வெறியனா இருந்தாலும் சரி, you just need a little bit of confidence and a ton of money to get chicks என்பது உனக்கு புரியும் இந்த படம் பார்க்கும்போது. பணக்கட்டை எடுத்த அடிக்கும் பட்ட பொம்மை பணம் 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 மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உனக்கு புரியும். ஓகே, தப்பு கிடையாது, தவறு கிடையாது. அதுக்கு நீ பல விஷயங்கள் செய்ய வேண்டியது. அதுல முதல் விஷயம் படிங்கடா. எப்படி கொண்டு வந்து லிங்க் பண்ண பாத்தியா? அதுதான்டா ஸ்கில். இவன் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஸ்பான்சர் எஸ் சீஃப் லெஜெண்ட் வீடியோ தொடர்கிறது. தேர்ட் ரீசன், சிம்பாவிற்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் வந்திருக்கக்கூடிய ட்ரிப்பி பிலிம் எது அப்படின்னு கேட்டா கண்ணை மூடி நான் சொல்லுவேன் லெஜெண்ட். கலர் பேலட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, உங்களுடைய செல்வானால தெரியும், சகப்பு ப்ளூ எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருப்பாரு. படத்தில் கலர் பேலட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தகர்த்து எல்லா கலரும் ஒரு ஃப்ரேம் வந்து எப்படி இருக்கும், கண்ணில் இடத்துல ஹிப்னோடைஸ் ஆகி நீயே சொல்லுங்க அண்ணாச்சி நல்லா தான் நடிக்கிறது போல அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வேற எந்த படமும் உனக்கு கொடுக்க இந்த படம் தான் கொடுக்கும். ஃபோர்த் ரீசன், எல்லாரும் இந்த படத்திற்கு ஒரு பெரிய பிரயாசம் வருது. இந்த படம் ப்ரெடிக்டபிளா இருக்கு, அடுத்த ஒரு சீனா என்ன வருது அப்படின்னு நமக்கு யூகிக்க முடியுது. ஆனா நான் சொல்லுவேன், இதுதான் இந்த படத்தோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். அப்படி ப்ரெடிக்டபிள்னஸ்ல அப்படி ஒரு வார்த்தை இருக்காது இல்லை, அப்படி ப்ரெடிக்டபிள்னஸ்ல இந்த படம் எப்படி தனித்து நிற்கிறது அப்படின்னு கேட்டா, ரோபோ சங்கர் அறிமுகப்படுத்தப்பட்ட காட்சியிலேயே எல்லாரும் வந்து சொல்றாங்க இந்த கதாபாத்திரம் நிச்சயமா சாக போகுது. ஆனா இந்த படம் எங்க தனிச்சு நிற்குது அப்படின்னா விவேக் சாரோட இன்ட்ரோல. ஃபிஃப்த் ரீசன், ஹார்ட் ஒர்க் இருக்கு, பட்ஜெட் இருக்கு, இவ்வளவு பெரிய க்ரூ ஒர்க் பண்ணி இருக்கு, இவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க, செட்டு போட்டிருக்காங்க, மேக்கப் போட்டிருக்காங்க, ட்ரெஸ் போட்டிருக்காங்க. போய் பாடுறா படத்தை. இவ்வளவு நாள் தளபதி படம் வந்தப்ப இதெல்லாம் தானே சொல்லி பார்க்க சொன்னேன். இதை போய் பாருங்க போனா கமல் விக்ரம் ஃபேன்ஸ் நீங்க கூட அப்படின்னு செய்வாங்க. எவ்வளவு பட்ஜெட் இருந்தாலும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் மக்கள் புறக்கணித்த படங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கு. அதனால நீங்க இந்த லெஜெண்ட் படத்தை பார்க்கிறது விலக்கு கொடுக்கப்படுகிறது. வாங்க மகிழ்ச்சியா வாங்க. எஸ்டியா நீங்க வாங்க இவங்களுக்காவது பரவாயில்ல, மக்கள் தான் படத்தை புறக்கணிச்சாங்க. ஆனா உங்களுக்கு அடிப்படையில் உங்களுக்கு மற்றவங்க எல்லாம் போய் படம் பார்க்க போங்க. சிக்ஸ்த் ரீசன், கண்டிப்பா ரீசன் தெரிஞ்சே ஆகணும் இல்லையா? ரீசன் தெரியாம நீங்க எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? பெட்ரோல் விலை ஏன் ஏறுது, கேஸ் விலை ஏன் ஏறுது, மானி ஏன் குறையுது, இதுக்கெல்லாம் ரீசன் கேட்டியா? இல்ல படம்
செவன்த் ரீசன், சில விஷயங்களை வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, அதெல்லாம் வந்து நீ அந்த பெரிய ஸ்கிரீன்ல அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். கோடி ரூபாய் செலவு பண்ணி தீக்கு தங்கமா இலை வைத்து அப்படி சோறு, கூட்டு, பொரியல், இனிப்பு, காரம் எல்லாம் வச்சு சாம்பார் பாயாசம் வச்சு சால்ட் பே மாதிரி ஜாதி பெருமை தீ அப்படியே அழிச்சார போல தூக்கிட்டாங்க. எய்த் ரீசன், என்னோட ரியலிஸ்டிக்கான போர்ட்ரேட்டை நீங்க எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லெஜெண்ட் வராங்க பாருங்க. அவர் கையால என்ன உருவாக்குறாரு. நான் தூண்லயும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேன், பூபாஸ்லயும் இருப்பேன், கூச்சீஸ்லயும் இருப்பேன். தேங்க்யூ பிரியாணி மேன். இதை கண்டுபிடிச்சதுக்காக கிடையாது, பிரெயின் செல் வீடியோல உங்களுடைய வாய்ஸ் கொடுத்ததுக்காக நன்றி. நைன்த் ரீசன், இந்த ரீசன் ஒன்லி அப்ளைஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ் ஆஃப் த லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் ஏகேஏ அங்காடி தெருவின் கதை மாந்தர்கள். எப்படியும் உனக்கு உங்க மெட்ராலி மேலே செம கவனம் இருக்கும். தியேட்டருக்கு போய் குடும்பத்தோட இந்த படத்தை பார்த்த அப்படின்னா ஊரே உங்க முதலாளி வந்து சிரிக்குது, செமையா என்ஜாய் பண்ணுது. இந்த ரீசன் வந்து சும்மா ஒரு ரீசன் தான். இந்த படத்திற்கு போறதுனால ஒரு பெனிஃபிட் இருக்கு. உழைக்கும் வர்க்கத்தோட பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. நீங்க மீட்டு பெற வேண்டிய உரிமைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சலுகைகளே கிடைக்கிறது. ஆனா அதை பத்தி நான் பேசக்கூடாதுங்க. இந்த படத்திற்கு நீ தியேட்டருக்கு போற பட்சத்தில் தியேட்டர்ல உனக்கு இந்த பக்கம் இருக்கிறவன் 10 நிமிஷத்துல எழுந்திரிச்சு ஓடிடுவான், இந்த பக்கம் இருக்கிறவன் 1/2 மணி நேரத்துல எழுந்திரிச்சு ஓடிடுவான், உனக்கு பின்னாடி இருக்கிறவன் இன்டர்வல் எழுந்திரிச்சு ஓடிடுவான். ஆனா நீ மட்டும் இந்த படத்தை 2.5 மணி நேரம் தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்க முடியும். Tenth reason, இந்த படம் உலகின் முதல் non-linear pointless multi-shade zero representation non-binary the only single of the legend film. இந்த ரீசன் போதாதா? இப்படி ஒரு ரீசனை தானே பார்த்தீங்கன்னு சொன்னாரு. பார்க்க மாட்டியா? நூதனமான டிரான்ஸ்ஃபர் எவ்வளவோ பேர் பண்றாங்க. அதுக்கெல்லாம் உங்க ஆதரவு நீங்க அள்ளி வீசி சில்லறை செதறப்படும் போது இந்த படத்துல செதறப்படாதா? இது ஒரு நூதனமான ஒரு படைப்பு தானே. நடிப்பே வராத ஒருத்தன், நடிக்கவே கூடாத ஒருத்தன் நடிக்கிறான் சார், ஹீரோங்கிறான் சார், ஹீரோயின் சார், போய் பாருங்க சார். மொத்த சமூகமாவே எப்படி ஹிப்போக்ரைட்டா இருக்க முடியுங்களா? 11th ரீசன், ஏடா தமிழ்ல 10 நீ 11வது ரீசன் சொல்றேன்னு பாக்குறீங்களா? இனிமே நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண போறேன். நான் வந்து ஒரு பவுண்டரி கூட நான் செட் பண்ணிக்க விரும்பல. ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப் வித் தி பிரசன்ட். காலான்றது ஒருத்தன் கிடையாது, அது ஒரு ஐடியாலஜி. ஒருத்தன் கூட இன்னொருத்தன் வருவான். அந்த மாதிரி லெஜெண்டிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியாலஜி. எப்படி பிக் லெபோஸ்கி பார்த்துட்டு எல்லாரும் வந்து டியூடிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்களோ அந்த மாதிரி இந்த லெஜெண்ட் படத்துக்கு அப்புறமா நான் வந்து லெஜெண்டிசம் ஃபாலோ பண்ணுவேன். இதற்கு நடுவுல ரீசன் சொல்லலாம். கமிங் பேக் டு 11th ரீசன், இந்த படம் பார்க்கிறப்ப நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு ஓரத்துல ஒரு ஆசை நிச்சயமா அண்ணாச்சி மாதிரி ஒருத்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நண்பனாகவும் நம்மளுடைய அண்ணனாகவும் சொந்தக்காரனாகவும் இருந்தா நல்லா இருக்குமே. ஜேடி செடி எப்படி முங்கா போட்டு நம்ம காசு அடிக்கிறாங்க, அது மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்ல இருந்தா நம்மளும் செல்வந்தராகி ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னை கோமலியாக்கி ஜேடி செடியை சந்தோஷப்படுத்திய அந்த ஒரு மனம் இருக்குல்ல, அதை வந்து எவ்வளவு சொன்னாலும் அது வந்து வேர்ட்ஸ்ல வந்து அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. தேர்தலில் போய் நீங்க பாருங்க, யூ அண்டர்ஸ்டாண்ட். இதை படமான்னு கேட்டீங்கன்னா படம் கிடையாது, ஒரு கோமாளி கண்காட்சி. தி லெஜெண்ட் தி கோமாளி கண்காட்சி. அண்ணாச்சி, you are a clown, you are a circus, you are everything that people can laugh at. இந்த வீடியோ இப்படியாக ஒரு நல்ல மெசேஜோட நிறைவு வருது. அந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, dear girls, before rejecting someone, please get to know if the guy has like a textile shop or if he has even an idea of opening one in the near future. அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிருங்க. ஏன்னா அவனுடைய மனதின் ஏதோ ஒரு இடுக்குல கண்டிப்பா ஒரு நாள் படம் எடுத்து ஹீரோ ஆகணும், கிளவுனா வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவேர்னஸ்க்காக இதை சொல்றேன். போன வீடியோ ஒன்று போட்டோம், பல்லாயிரக்கணக்கான ரூபாய் பொருட்செலவுல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. பாருங்கடா, அதை போய் பார்த்துட்டு அதை பற்றி ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் வைப்பேன் பாருங்க. கீழே பூரா ஸ்பேம் பண்ணி வச்சிருக்கீங்க, பீக்காடுமா இருக்கு, எங்க காலில் இதை பார்த்துக்கல. இப்போ அதை பார்க்கறதோட மட்டும் அல்லாம அந்த வீடியோவில் போய் கமெண்ட் பண்ண கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம். குருபாய் நீங்க பேசாம இருங்க, கிரிட்டிசிசம் சொல்லுங்களா. முக்கியமா வீடியோவை லைக் பண்ணுங்க. அது வந்து அல்காரிதத்தை வெல்வதற்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முதல் முயற்சி. இந்த வீடியோவே சும்மா விடக்கூடாது. லைக் பட்டன்ல லெஜெண்ட் அண்ணாவோட மூஞ்சி நினைச்சுக்கிட்டு தருங்க. ஓகே, கமெண்ட்ல உங்க மனசுல என்ன இருக்கோ அதை நீங்க பதிவு செஞ்சுக்கலாம். அதுல எந்த விதமான விதிமுறைகளும் நான் கொடுக்க போறதில்லை. அதை வந்து இது வந்து ஜாயின் தேங்க்ஸ். என்னதான் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவில் பழைய வீடியோ எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த வீடியோவுக்கு ஏற்பட்ட மனவலிங்கிறது ஒன்று இருக்கு. அது வந்து எந்த பொருளாலையும் ஈடுபட முடியாது.
ஸோ அந்த வழியை நீங்க எதையாவது கொடுத்து ஆற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கா, அதுல உங்க மனதில் என்ன நம்பர் வருது கண்ண மூடி அப்படி யோசிச்சேன் நம்பரை நீங்க டொனேட் பண்ணலாம். இல்ல மெம்பர் ஆகி நான் வந்து மெம்பர்ஸ் கட்டலாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா 1 மில்லியனுக்கு நிறைய பிளான் இருக்கு, அதுக்கு சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்கு சொல்றேன். இல்ல அவங்களுக்கு தெரியாம போயிடும். சூப்பர், நல்லா இருந்துச்சு. வித்தியாசமான ஒரு ரோஸ்டா பண்ணி போட்டிருக்காங்க. நாங்க இத வந்து தியேட்டர்ல பாக்கல, நாங்க வந்து ஓடிடில எல்லாம் பார்த்தோம். நல்ல வேலை ஆனா இதுல என்னதான் இருக்கு, ஏன்னா தியேட்டர்லயே அப்படி உளுந்து சிரிச்சாங்க. அவள சிரிக்க கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு நாங்க கூட என்ன இருக்கு அப்படின்னா 1-2 சீன்லாம் சிரிச்சிட்டோம். ஆமா, சிரிக்க கூடாது, நல்லதானே இருக்கு, இதுக்கு எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு தான் நாங்க இருந்தோம். அதுல வந்து இந்த ஒரு கார் வந்து வெடிக்கும், அவங்க ஒய்ஃப் போற அதுல இடத்துல அவரோட நடிப்பு அதோட எனக்கு அந்த அவரோட பையன் ஏதோ சொல்லுவாரு அந்த டைலாக், பையன்டா வேலண்டா ஏதோ சிங்கண்டா என்னமோ சொல்லுவாரு. அது சவையா இருக்கும். அந்த சீன் தான் இன்னும் என் மனசுல இருக்கு. அவங்க ஒய்ஃப் இருக்காங்க உயிரோட அப்படின்னும் போது அந்த எக்ஸ்பிரஷன் ஆனும் அப்படி கொடுப்பாரு இப்படி கொடுப்பாரு பார்த்தா ஏதோ ரிமோட் கார் திரும்பி பாக்குறவரு பார்த்து திரும்ப கிட்டத்தட்ட அப்படிதான். ஹீரோயினோட ஹீரோவுக்கு தான் பயங்கர பேக்கப். ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்